ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிளவுஸ் கட்டிங் பத்தி பார்க்க போறோம். இந்த பிளவுஸ் கட்டிங்ல நம்ம அளவு கொடுத்த அளவை விட 1 இன்ச் வந்து உயரம் எக்ஸ்ட்ரா வந்து கேட்டிருக்காங்க. அதாவது பேக் ஹைட் பிளவுஸோட உயரம் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப முன்பாட்ல ஃப்ரண்டோட ஹைட் எவ்வளவு வைக்கணும், அதை பட்டி வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்க்க போறோம். இந்த பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா 38 சைஸ், அதாவது பாடியில எடுக்கும் பொழுது 38 சைஸ். சரிங்களா? இப்போ நம்ம 4 இன்ச் வந்து எப்பவுமே ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா? அதாவது நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் நம்மளுடைய கிளாத்துக்கும் இடையில கேப் இருக்கணும். அந்த கேப்புக்காக தான் 4 இன்ச் ஃபார்முலா படி எப்பவுமே பிளஸ் பண்ணுவோம். அதன்படி பார்க்கும் பொழுது இந்த பிளவுஸ்ல நம்ம மெஷர் பண்ணும் பொழுது செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது 42 வரும். சரிங்களா? ஏன்னா 38ஓட 4 இன்ச் வந்து நம்ம பிளஸ் பண்ணிக்கும் பொழுது 42 இன்ச் கிடைக்கும். இப்ப 42 இன்ச் தான் நம்ம 4ஆல டிவைட் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ண போறோம். இதுல அளவுகள் எடுத்தாலும் நம்மளுக்கு அதே சேம் அளவுகள் தான் கிடைக்கும். சரிங்களா? இப்ப அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க. பேக் சைட்ல தான் நம்ம எப்பவுமே அளவுகள் வந்து எடுப்போம். பாருங்க, இந்த அக்குள் பகுதியில இருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி எடுக்கும் பொழுது கரெக்டா பாருங்க 21 இன்ச் வருது. ரொம்ப அகலமாவும் ஆகக்கூடாது, ரொம்ப அது வந்து குறுகலாவும் இருக்கக்கூடாது, இந்த சுருக்கங்கள் வரக்கூடாது. இது மாதிரி கரெக்டா வச்சு இந்த மாதிரி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு சரியா 21 இன்ச் இருக்கு. அப்ப 10.5 இன்ச் அப்படிங்கிறது இந்த பிளவுஸினுடைய அளவா நம்ம வந்து அப்படியே குறிச்சுக்கலாம். இதுவே நீங்க இந்த சைடு அளவுகள் எடுக்கிறீங்க, அதாவது ஃப்ரண்ட் சைட்ல இந்த மாதிரி அளவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்க வந்து ஒரு 3/4 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச் ஆட் பண்ணணும். இதுல பாருங்க 9.25 இன்ச் வருது. சரிங்களா? அப்போ 9.25 இன்ச்ல 3/4 இன்ச் வந்து பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா 10.5 இன்ச் கிடைச்சிடும். சரிங்களா? ஃப்ரண்ட் சைட்ல எடுத்தா மட்டும் ஆட் பண்ணிக்கணும் 3/4 இன்ச். பேக் சைட்ல எடுத்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப மற்ற அளவுகள் என்ன எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா நம்ம பிளவுஸினுடைய ஹைட், பிளவுஸோட ஹைட் பாருங்க, இந்த ஷோல்டர்ல இருந்து பாத்துக்கலாம். ஷோல்டர்ல இருந்து இப்படி கீழ் பக்கமா நம்ம பார்க்கும் பொழுது சரியா பாருங்க 15 இன்ச் இருக்கு. சரிங்களா? சரியா 15 இன்ச் இருக்கு. அப்ப 15ல 1 இன்ச் வந்து நம்ம பிளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப பேக் ஹைட்டை வந்து 1 இன்ச் வந்து நம்ம பிளஸ் பண்ணி இந்த அளவுகள்ல மார்க் பண்ண போறோம். ஃப்ரண்ட்ல எப்படி நம்ம மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல பாருங்க கொக்கிப்பட்டி சைடு எடுத்துக்கோங்க. கொக்கிப்பட்டி சைட்ல ஃப்ரண்ட்டினுடைய ஹைட் முன் உயரம் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஷோல்டர்ல இருந்து இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. சரியா பாருங்க நம்மளுக்கு 13 இன்ச் இருக்கு. சரிங்களா? சரியா நம்மளுக்கு இந்த டாட் வரைக்கும் 13 இன்ச் இருக்கு. அப்ப இந்த 13 இன்ச் தான் இந்த சைட்ல இருக்கு. அப்ப நம்ம உயரத்தை அதிகப்படுத்தும் பொழுது எப்படி நம்ம இந்த ஹைட்டை வந்து, அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய ஹைட்டை வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பட்டியினுடைய அகலங்கள் எப்படி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். எப்பவும் போல லைனிங் கிளாத் அந்த மாதிரி நினைச்சு காய வச்சு நீட்டா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீல வாக்குல நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். சரிங்களா? லைனிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 1.10 எடுத்திருக்கேன். 1 மீட்டர் 10 பாயிண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல 1.5 இன்ச்ல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது பேக் பட்டி வந்து நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். அடுத்து பிளவுஸினுடைய ஹைட் நம்ம தான் 15 இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா? இப்போ 16 இன்ச் வந்து நம்மளுக்கு அளவுகள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சரியான அளவு 16. அரை இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக தேவைப்படும். அப்ப 16.5 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ரெண்டு இடத்துல அதே போல 16.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் வந்து ஒரு டீச்சரோட பிளவுஸ். சரிங்களா? மேக்சிமம் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் என்ன விரும்புவாங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து பாடி கவர் ஆகணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு லெசன் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு சாரியில கவனம் இருக்கக்கூடாது, நம்மளுடைய டீச்சிங்ல தான் கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஆக நெக்கும் சரி நம்மளுடைய இறக்கும் சரி நல்லா க்ளோஸ்டா இருக்கணும், வேர் பண்ணும் பொழுது கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. சரிங்களா? ஆக கழுத்து அகலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா கலடக்கூடாது. சரிங்களா? அவங்களுக்கு நீட்னஸை விட நல்லா கவர் ஆகணும் அப்படிங்கிறத அவங்களோட எண்ணமா இருக்கும். சரிங்களா? இப்ப அவங்களும் நல்லா கவர் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆக இதுக்கு 2.25 இன்ச் நம்ம தாராளமா வைக்கலாம் கழுத்து அகலம். சரிங்களா? பட் 2.5 இன்ச் தான் வைக்கிறோம். ஏன்னா நல்லா க்ளோஸ்டா தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக 2.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 2.5 இன்ச் வந்து சரியான அளவு நம்மளுடைய நெக் வித் கழுத்து அகலம். அடுத்தது 1/4 இன்ச் வந்து நம்ம நெக் லைன் வந்து பினிஷ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்காக. அடுத்தது ஷோல்டருடைய சரியான அளவு அப்படின்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச். டோட்டலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெக் வித் ஷோல்டர் தையலுக்கான அளவு
டோட்டலா நம்ம பார்க்கும் பொழுது சரியா 5.25 இன்ச் 5.25 இன்ச் அப்படியே கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது ஹாஃப் ஷோல்டர். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைன்ல பாருங்க ஆம்கோல் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் லென்த்ங்கிறது உங்களுக்கு 6 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நல்லா ஹைட்டா இருப்பாங்க, அதனால 6 இன்ச் தேவைப்படுது, மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கலாம். அடுத்து செஸ்ட் ரவுண்ட். செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா நம்ம 10.5 இன்ச் வந்து பிளவுஸ்ல எடுத்தோம் பாத்தீங்களா, அந்த 10.5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஹைட்ல தான் வந்து சேஞ்ச் பண்ணணும், நம்மளுடைய செஸ்ட் ரவுண்ட்ல சேஞ்ச் பண்ணக்கூடாது. 10.5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது தையலுக்கான அளவு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே போல இந்த சைடும் 10.5 சரியான அளவு பிளஸ் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். லைனை வந்து நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுறலாம். அரை இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக விட்டுட்டு இதுக்கும் கீழ்ப்பக்கம் இருந்து ஆம்கோல் ரவுண்ட் வந்து செக் பண்ணுங்க. நம்மளுக்கு 9.5 இன்ச் வந்து தேவைப்படுது. பாருங்க 9.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் தான் கம்மியா இருக்கு. மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். கரெக்டா 9.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கு. நம்ம ஸ்டிச்சிங்ல வந்து சரியாயிரும். சரிங்களா? கரெக்டா இந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் வரைக்கும் பிரச்சனை இல்லை. அரை இன்ச் வந்து முன்ன பின்ன இருந்தாதான் இந்த அளவுகளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் பின் கழுத்து உயரம் அப்படிங்கிறது 9.25 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இந்த உயரத்துல நம்ம எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். எவ்வளவு உயரம் இருக்கோ பிளவுஸ்ல, அளவு பிளவுஸ்ல அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல பாருங்க நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த இடத்துல 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அகலம் ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நெக் வந்து பாக்குறதுக்கு ஷேப் வந்து அழகா இருக்கும். ஃப்ரீ ஹேண்டாவும் நீங்க டிரா பண்ணலாம், அல்லது ஸ்கேல் வச்சு நீங்க வந்து டிரா பண்ணிக்கலாம். ரவுண்டு சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஷோல்டர் ரெண்டையும் சரியா வச்சுக்கோங்க. இது மாதிரி சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் தையலுக்காக விட்டுட்டு நெக்ஸ்ட் நெக்லைன் ஃபினிஷ் பண்ண 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க. சரியா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகும். இந்த மாதிரி மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய வளைவு சரியானது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க இந்த இடத்த நம்ம வந்து செக் பண்றோம். சரிங்களா? அதாவது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 8.5 இன்ச், அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 10-10.5 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். இது 10.25 இன்ச் வரைக்கும் இருக்கு. சரிங்களா? அதாவது சைடு உயரம் 10.25 இருக்கு. ஆக இந்த சைடு உயரம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செக் பண்ணிக்கோங்க. யாருக்கு அப்படின்னு கேட்டா ரொம்ப ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10.5 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 8.5ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? 8.5, 9, 9.5, 10, 10.5 வரைக்கும் இருக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. கிட்டத்தட்ட 10.25க்கு மேல இருக்கு. சரிங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த சைட்ல கிராஸா ஒரு லைன் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கங்கள் வந்து குறையும். சரிங்களா? எந்த இடத்துல இருந்து எடுக்கணும் அப்படின்னா பாருங்க, இந்த செஸ்ட் ரவுண்ட்ல சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர்ல இருந்து நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கிராஸ் வைஸ்ல லைன் போட்டுக்கலாம். 1/2 இன்ச் இப்படி மேல் பக்கமா தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பார்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் அந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் போட்ட லைன்ல நம்ம ஹேர்கட் கொடுக்க கூடாது. இந்த மேல் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன்ல தான் ஹேர்கட் வந்து கொடுக்கணும். அதே போல செஸ்ட் ரவுண்ட்ல ஒரு ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். எப்பவுமே சிசரை கீழே வைக்கிறோம் அப்படின்னா அடுத்தது ராங் சைடு நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு மெட்டீரியல் நீங்க கட் பண்ணாலும் சரி. இப்போ பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.
நம்ம கட் பண்ண பேக் பார்ட் எடுத்து இந்த மாதிரி கிராஸ் வைஸ்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிராஸ் பிளவுஸ் தான் வந்து கட் பண்றோம். இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த கார்னர்ல இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேல் வச்சதுக்கு அப்புறம் இந்த மெட்டீரியலை இந்த மாதிரி கரெக்டா எட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வேஸ்ட் ஆகாம கரெக்டா வந்து நம்ம மெட்டீரியலை யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நகர்த்தி வச்சிட்டிங்கன்னா மெட்டீரியல் பத்தாம போயிடும். அதிகமா வச்சிங்கனாலும் மெட்டீரியல் வேஸ்ட் ஆகும். அதனால கரெக்டா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஷோல்டர்ல இருந்து பேக் பார்ட்டினுடைய அளவுகளை எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைட்ல ஃபோல்டிங் சைட்லயும் இது போல மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல்ல ஸ்ட்ரைட்டாவும் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அடுத்து ஆம்கோல் சுற்று இந்த அளவையும் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்ட் இருக்கு, ஹேர்கட் இருக்கு, மார்க் பண்ணிக்கோங்க. சைடு உயரத்தையும் ஃபுல்லா வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் வந்து வெளியில எடுத்துடலாம். இப்போ ஷோல்டரோட லைனை ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ முன் கழுத்து உயரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு 6.25 இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் அகலத்துல கிராஸ் வைஸ்ல ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துக்கு இந்த சென்டருக்கு மேல டச் ஆயிரணும். சரிங்களா? இந்த கிராஸ் லைன் ரொம்ப ஃபுல்லா இந்த மாதிரி எடுத்துடக்கூடாது. நம்மளோட ஹைட் வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? கிராஸ் வைஸ்ல இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறோம். நெக் லைன் வந்து ஃபிட்டா வரணுங்கிறதுக்காக இந்த கிராஸ் எடுத்து இதை கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம பேக் பார்ட்ல இந்த சைட்ல கட் பண்ணோம் பாத்தீங்களா? ஏன்னு கேட்டா இந்த சைடு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் இருக்கும் அப்படிங்கறதுனால சுருக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக கட் பண்ணோம். அதே போலதான் இந்த சைட்லயும் நெக் லைன் வந்து நம்மளுக்கு சுருக்கம் வரக்கூடாது. ஏன்னா நம்ம கிராஸ்ல இந்த இடத்துல வந்து கட் பண்ணும் பொழுது நல்லா கிராஸ் ஆகும். ஆக எக்ஸ்பேண்ட் ஆகும். துணி நல்லா விரிவடையும். அப்ப தையல் போடும் பொழுது இன்னுமே வந்து அதிகமாகும். நம்ம இந்த இடத்துல கட் பண்ணாலே இந்த இடத்துக்கு வந்துடும் அதிகமா. சரிங்களா? ஆக கரெக்டா ஃபிட்டா இருக்கணும், லூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இடத்த வந்து நம்ம கிராஸ் பண்றோம். அதுக்கு அடுத்ததுதான் நம்ம தையல் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? அதாவது ஷோல்டரோட தையல் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துடும். இப்ப பாருங்க, இதுக்கும் கீழே நம்ம வந்து முன் கழுத்து உயரம் வளைவு வந்து டிரா பண்றோம். இந்த மாதிரி வந்து டிரா பண்ணிக்கோங்க. சரியான அளவு நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா பேக் பார்ட்ல, அதுல இருந்து ஒரு 2 பாயிண்ட் உள்பக்கமா எடுத்து மார்க் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம கொக்கி பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ணும் பொழுது இந்த லைன் வந்து கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடும். அப்ப நம்மளுக்கு அளவுகள் சரியா இருக்கும். பாருங்க, மறுபடியும் நம்ம ஹைட் வந்து செக் பண்ணிக்கலாம். கரெக்டா இதுதான் டாட்டோட எண்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டாட் பட்டியும் ஃப்ரண்ட்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம். இது வந்து ஷோல்டருடைய சென்டர். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ டேப் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். கரெக்டா அந்த தையல்ல இருந்து செக் பண்ணுங்க. சரியா நம்மளுக்கு 13 இன்ச் இருக்கு. சரிங்களா? இப்போ 13 இன்ச் அப்படிங்கிறது இந்த பிளவுஸ்ல கொடுத்துருக்கிற அளவுகள். பிளவுஸை வந்து செக் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அதாவது நம்மளுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் இந்த அளவு சரியா இருக்குமா இல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா குறைக்கலாமா அப்படிங்கிறது தெரியும். பாருங்க, இந்த ஷோல்டர் ரெண்டையும் இது மாதிரி சென்டரா நேரா வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த ஷோல்டர் வந்து இப்ப நேரா இருக்கு. அதே போல இந்த சைடும் ஷோல்டர் வந்து நேரா இருக்கு. அதே போல இந்த சைடு இடுப்பு பகுதியும் இப்ப வந்து நேரா இருக்கு. இப்படி நேரா இருக்கும் பொழுது பாருங்க, இந்த ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறது மேல் பக்கமா அதிகமா இருக்கு. அதாவது மேல ஏறி இருக்கு. தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட 1 இன்ச் அளவுக்கு மேல் பக்கமா ஏறி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஹைட் அப்படிங்கிறது கொஞ்சம் மேல இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும். சரிங்களா? இப்போ நேரா போடும் பொழுது பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கீழே வந்துடும் இல்லைங்களா? அப்ப நார்மலாவே வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவை விட நார்மலா இறக்கம் கேட்காம இருந்தாலே நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து அதிகப்படுத்திக்கலாம். சரிங்களா? இப்போ இறக்கம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதுனால இந்த பாடி பார்ட்ல ஒரு 1/2 இன்ச்சும் நம்மளுடைய பட்டியில ஒரு 1/2 இன்ச்சும் பிளஸ் பண்ணிக்கணும். நார்மலா பொதுவாவே இறக்கம் கேட்கலைனாலும் 1/2 இன்ச் பிளஸ் பண்ண போறோம். 13 இன்ச் வந்து சரியான அளவு எடுத்தோம் ஹைட்டு. பட் 13.5 இன்ச் தான் நம்ம மார்க் பண்ணணும் இந்த பிளவுஸ்க்கு. சரிங்களா? அதுக்கு மேல பேக் சைட்ல 1 இன்ச் இறக்கி இருக்கும் பாத்தீங்களா, அதுக்காக இந்த ஹைட்ல அதாவது முன்பக்க உயரத்துல 1/2 இன்ச் வந்து பிளஸ் பண்ணிக்கணும். நம்ம பட்டியில 1/2 இன்ச் வந்து பிளஸ் பண்ணிக்கணும். அது தானாவே ஆட் ஆயிரும். சரிங்களா? மீதி பேலன்ஸ் எடுக்கும் பொழுது
ஆட் வந்து ஆயிரும், தானாவே வந்து பிளஸ் ஆயிரும். இப்ப நம்ம பண்ண வேண்டியது இதுல 1 இன்ச் வந்து பிளஸ் பண்ண போறோம். கரெக்டா இந்த பிளவுஸ் இருந்ததுன்னா 1/2 இன்ச் தான் பிளஸ் பண்ணுவோம். இந்த பிளவுஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அப்படிங்கறதுனால 1 இன்ச் வந்து நம்ம பிளஸ் பண்ணிக்கிறோம். 13 இன்ச்சுக்கு பதிலா 14 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்க போறோம். இப்போ சரியா 14 இன்ச் வந்து ஃப்ரண்ட் ஹைட் மார்க் பண்றோம். அளவு பிளவுஸை வெளியில எடுத்துடலாம். நம்ம மேல் பக்கம் லைன் போட்டோம் இல்லைங்களா, இந்த லைன்ல இருந்து சரியா 14 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 14.5 இன்ச்சா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைட்லயும் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம லைன் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா வரணும் அப்படின்னா இந்த சைட்லயும் இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இப்போ 13 இன்ச்சுக்கு பதிலா 13.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கணும். ஆனா 1 இன்ச் சேர்த்துக்கிட்டோம். காரணம் அளவு பிளவுஸ்லயே 1/2 இன்ச் வந்து குறைவா இருந்தது அப்படிங்கறதுனால. சரிங்களா? நீங்க நார்மலா 1/2 இன்ச் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. மீதி 1/2 இன்ச் பாத்தீங்கன்னா பட்டியில ஆட் ஆயிரும். ஆக பேக் சைடு 1 இன்ச் பிளஸ் ஆனதுக்கும் ஃப்ரண்ட்டும் பட்டியும் half இன்ச் வந்து பிளஸ் ஆனதுக்கும் உங்களுக்கு ஈக்குவல் ஆயிரும். இப்ப பாருங்க, இப்ப நீங்க எப்படி 1 இன்ச் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, நான் ஏன் 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த சைட்ல ஆக்சுவலா 1/2 இன்ச் நார்மலாவே எனக்கு தேவைப்படுது. ஆக என்னோட பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேரா வரும். சரிங்களா? இப்ப நான் ஸ்டிச் பண்ணக்கூடிய பிளவுஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைட்ல ரொம்ப அதிகமா ஏறி இல்லாம கரெக்டா நேரா வரும். இதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் நம்ம பேக்ல ஹைட் அதிகப்படுத்தி இருக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து நான் வந்து டோட்டலா ஃப்ரண்ட்ல 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம யோக்பாட்டினுடைய வளைவு, சரிங்களா? இந்த இடத்துல 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பொதுவாகவே எல்லாருக்குமே 1.5 இன்ச் வந்து சரியா இருக்கும். சிலருக்கு மட்டும்தான் மாறும். சரிங்களா? கிராஸினுடைய அளவு அப்படின்னு பார்த்தா 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டினுடைய அகலம் அப்படின்னா 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 மார்க்கிங்கும் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆர்ம் ஹோல் டெப்த், பேக் பார்ட்ல இருக்கிற பேக் பார்ட்டோட லைனை இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுறலாம். இந்த இடத்துல மட்டும் லைட்டா வந்து டெப்த் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங் நேரு கண்டிப்பா ஹேர் கட் கொடுத்துருங்க. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே போல ராங் சைடும் நோட் பண்ணிருங்க. இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்ப பாருங்க, பேக் பார்ட் மேல ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ண பீஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கார்னரும் கரெக்டா இருக்கணும். சரிங்களா? இந்த கார்னர் கொஞ்சம் கீழ் பக்கமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம கிராஸ் எடுத்திருக்கோம். இந்த ஃபோல்டிங் வந்து சரியா இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட்டும் பேக்கும் சரியா இருக்காங்கிறத பாத்துக்கலாம். மற்றபடி சுருக்கங்கள் இல்லாம நேரா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பட்டி கட் பண்ணக்கூடிய பீஸ் எடுத்துட்டோம். இதுல 1/2 இன்ச் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 3 பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த தையலுக்காக 1/2 இன்ச் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ல தையல் போடக்கூடிய இடத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தையல் வரும் இல்லைங்களா, இந்த இடத்தை வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல பேக் பார்ட்டை வந்து இதோட நம்ம ஃபோல்டு பண்ணிடுவோம். இது மாதிரி மடிச்சு நம்ம தையல் போட்டுருவோம். இந்த இடத்தையும் ஃபோல்டு பண்ணிடலாம். இப்ப நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பாக்கி இருக்கக்கூடிய இடம் தான் பட்டியினுடைய அகலம். சரிங்களா? இது மட்டும்தான் நம்மளுக்கு பட்டிக்கு தேவையான கிளாத்.
ஆக இந்த கிளாத்தை தான் இதுல நம்ம அளவு வச்சு கட் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபோல்டிங் ஆயிரும். நம்ம ஃபர்ஸ்ட் டாட் வந்து பிடிச்சிருவோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஃபோல்ட் ஆயிரும். இப்ப இந்த மாதிரி தான் இருக்க போகுது. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, இந்த கார்னர் சரியா இருக்கும், இந்த கார்னரும் கிட்ட சரியா இருக்கும். சரிங்களா? இந்த கார்னரும் சரியா இருக்கும். நம்மளுடைய இந்த இடம் சரிங்களா, இந்த இடமும் சரியா இருக்கும். இந்த இடத்துல தான் பேக் சைட்ல கொஞ்சம் கேப் வரும். இதை வந்து நம்ம பேக் டாட்டா பிடிச்சிருவோம். அப்ப அந்த இடமும் கொஞ்சம் கிட்ட வந்துடும். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈக்குவல் ஆயிரும். இந்த இடத்துல டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த மார்க்கிங் நம்ம வந்து தையல் போடக்கூடிய இடத்த மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கிங்ல இருந்து கீழ்ப்பக்கம் இந்த ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 இன்ச் இருக்கு. சரிங்களா? இந்த 4 இன்ச்சை நம்ம அப்படியேவும் மார்க் பண்ணலாம். அல்லது இந்த பிளவுஸ்ல பாருங்க, இந்த பிளவுஸ்ல பாருங்க, இந்த மாதிரி மேல் பக்கமா கொஞ்சம் அதிகமா ஏறி இருக்கு பாத்தீங்களா? அதாவது ஃப்ரண்ட் மட்டும் குறைவாகவும் பேக் அதிகமாகவும் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த 4 இன்ச்சுக்கு பதிலா 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ரீசன். ஏன்னு கேட்டா முன்பக்கம் நம்மளுக்கு வயிறு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லைங்களா? நம்ம செஸ்டுக்கு கீழே வெஸ்ட் ரவுண்டுக்கு கீழே கொஞ்சம் வயிறு வந்து அதிகமா இருக்கும். அதை வந்து அப்போ நம்மளுடைய இந்த பார்ட் வந்து இப்படி சுருண்டுறோம். சரிங்களா? இப்படி சுருண்டுறோம். அந்த சுருள்றதுக்காக சரிங்களா, அதாவது இந்த மாதிரி வந்து மடங்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் வந்து குறைச்சி வச்சிருப்பாங்க. இது நம்மளோட விருப்பம். இது மாதிரி அதிகமா வேண்டாம், முன்பக்கம் உயரம் அதிகமா வேண்டாம் அப்படின்னா குறைச்சி வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல குறைக்கணும். அதாவது 4 இன்ச்சுக்கு பதிலாக 3.5 இன்ச் வந்து அளவுகள் மார்க் பண்ணணும். இல்ல சரியா இருந்தா போதும், நல்லா அப்படி மேட்சா இருந்தால் போதும் அப்படின்னா 4 இன்ச் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்க, நான் ஒரு 1/4 இன்ச் மட்டும் குறைச்சிக்கிறேன். 4 இன்ச்ல இருந்து ஒரு 1/4 இன்ச் குறைச்சு நான் 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 3.25 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் உள் பக்கமா மார்க் பண்ணும்பொழுது கரெக்டா வந்து 3.25 இன்ச் கிடைச்சிரும். இப்ப 3.25 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த கிராஸினுடைய அளவு 3.25 இன்ச் மார்க் பண்ணோம் பாத்தீங்களா? நம்ம இந்த இடத்துல 3.5 இன்ச்சா மார்க் பண்ணிக்கிறோம். எப்பவுமே இந்த சைட்ல ஒரு 1/4 இன்ச் உள்பக்கம் வச்சுதான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதாவது இந்த பீஸ் எடுத்து இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணும் பொழுது 1/4 இன்ச் வந்து உள்பகுதியில வச்சுதான் நம்ம வந்து தையல் போடுவோம். அதனால 3.5 இன்ச்சா நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த கிராஸினுடைய அளவு. அடுத்தது இந்த இடத்துல உயரம் அப்படின்னு பார்த்தா சரியா 3.25 இன்ச். இது எவ்வளவு இருக்கோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 3.25 இன்ச் அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இந்த லென்த் எவ்வளவு இந்த டாட்ல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா 7.5 இன்ச் இருக்கு. 7.5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல அகலம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். 3.25 இன்ச் இருக்கு. அந்த 3.25 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டாட்டோட அளவு 4 இன்ச் வந்தது. 3.25 மார்க் பண்ணணும். சரிங்களா? 3.25 இன்ச் மார்க் பண்ணணும். இதுல அகலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய சரியான அகலம் எவ்வளவு இருக்கோ அப்படியே மார்க் பண்ணிட்டோம். 3.25 இன்ச் இருக்கு. அப்படியே மார்க் பண்ணிட்டோம். 3.25. இதுல பாத்தீங்க அப்படின்னா 3.25 இன்ச் அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இதுலயும் 3.25. இப்போ இந்த பட்டியில பாருங்க எவ்வளவு அகலம் இருக்கு அப்படின்ட்டு 2.5 இன்ச் தான் இருக்கு. சரிங்களா? இதுல 2.5 இன்ச் தான் இருக்கு. பட் நம்மளுக்கு வந்து 3.25 இன்ச் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ பட்டியில வந்து 1/2 இன்ச் பிளஸ் ஆயிருக்கு. 3/4 இன்ச்சே வந்து பிளஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்லயும் வந்து 1/2 இன்ச் நார்மலா பிளஸ் பண்ணணும். பட் நான் வந்து 1 இன்ச் பிளஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ல 1/2 இன்ச் பிளஸ் பண்ணும் பொழுது பட்டியிலையும் நம்மளுடைய அளவுகள் வந்து பிளஸ் ஆகும் பொழுது பேக் சைடு நம்ம எவ்வளவு லென்த் வந்து எடுக்கிறோமோ அந்த லென்த்துக்கு, அதாவது அதிகப்படுத்தணுமோ அந்த அதிகப்படுத்தின அளவு வந்து இதுல ஈக்குவல் ஆயிரும். சரிங்களா? இப்போ நம்ம அளவுகள் குறிச்சோம் இல்லைங்களா? இந்த அளவுகளுக்கு நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். சரியான அளவுல நான் வந்து லைன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் மார்க் பண்ணி லைன் போடணும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தானே கட் பண்ணணும், இந்த இடத்துல தான் நம்ம தையல் போடணும். அதுக்காக
இப்போ மறுபடியும் 1/2 இன்ச்ல லைன் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்த நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்டா போட்ட லைனை வந்து கட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல 3.25க்கு பதிலா 3 இன்ச் நீங்க மார்க் பண்ணி நீங்க கிராஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து மிஸ்டேக் வராது. சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். அதனால 3 இன்ச் கூட நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆக கரெக்டா ஃபிட்டா இருக்கும். சரிங்களா? பதிவுல பிளவுஸ்ல வந்து பின் உயரம் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஃப்ரண்ட் பார்ட்ல எப்படி அளவுகள் மார்க் பண்ணணும், ஃப்ரண்ட் பார்ட்ல அளவுகள் எவ்வளவு பிளஸ் பண்ணணும், பட்டியில எவ்வளவு அளவுகள் வந்து பிளஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்த்தோம். கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, பிளவுஸ்ல ஹைட் வந்து எனக்கு பிளவுஸோட ஹைட் அதிகமா வேணும், அப்ப ஃப்ரண்ட் பார்ட்ல அளவுகள் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால இந்த பதிவு அவங்களுக்கு இன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய அளவுகள் மட்டும்தான் மாறுபடும், மெத்தட் வந்து மாறுபடாது. சரிங்களா? இப்ப நீங்க 16 இன்ச் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இதுவே வந்து 15 இன்ச் இருக்கு, 14 இருக்கு, 15 இன்ச் வந்து உங்களுக்கு தேவைப்படுது ஹைட் அப்படிங்கிற பட்சத்திலே அதே half இன்ச் தான் வந்து மாறுபடும். சரிங்களா? பேக்கினுடைய அளவுகள் வேணா உங்களுக்கு வந்து மாறுபடலாம். இதுல வந்து 15 இன்ச் இருந்தது 16 இன்ச்சா வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதுவே உங்களுக்கு 14 இன்ச் இருக்கலாம், 15 இன்ச்சா நீங்க வந்து தேவைப்படலாம், 1 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்பவுமே ஃப்ரண்ட்டுக்கு 1/2 இன்ச்சும் பட்டிக்கு வந்து 1/2 இன்ச்சும் தான் வந்து பிளஸ் ஆகும். அளவுகள் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், மெத்தட் வந்து சேஞ்ச் ஆகாது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்க்காக நான் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கனால கண்டினியூ வந்து நம்ம வீடியோஸ் வந்து போட முடியல. டைம் இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோஸ் வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரெகுலரா நம்ம வீடியோ வந்து பார்க்கலாம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.